தொழிலாளருடைய மறுமலர்ச்சி, தொழிலாளருடைய வாழ்வியல் தரம், வாழ்க்கை தரம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் செயலாற்றிய விதங்கள் நிறைய இருக்கும். உங்களுடைய பார்வையில் என்னை பொறுத்தவரையிலும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சாதிக்க பிறந்தவர் வாழப்பாடியார் அப்படின்றது. நிச்சயமா 64 இடங்கள் அந்த 91 காலகட்டத்தில், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சாதனை யாரும் முறியடிக்க முடியும். வாழப்பாடியார் கூட பழகினவர் யாருமே செய்ததை அவனுக்கு சொல்ல மாட்டான். வாழப்பாடியார் 85 பிறந்தநாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வாழப்பாடியாருடைய பல்வேறு வரலாற்று பதிவுகள், தொழிலாளர் சார்ந்து அவர் எடுத்த முன்னெடுப்புகள் உள்ளிட்ட பல கருத்துக்களை கூற இணைந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்ட ஐஎன்டியூசி ஐஎன்ஆர்எல்எஃப் நிர்வாகிகள் ஒருவரும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் முக்கியமான பொறுப்பாளருமான திரு சிவராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக, முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, இவ எல்லாத்துக்கும் மேலே அவர் அப்படி ஒரு உயிராக நினைத்த தொழிலாளருடைய மறுமலர்ச்சி, தொழிலாளருடைய வாழ்வியல் தரம், வாழ்க்கை தரம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் செயலாற்றிய விதங்கள் நிறைய இருக்கும். உங்களுடைய பார்வையில். வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் தல்லாறு, வந்தவாசி தாலுக்கா தல்லாறு சேர்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தேன். எங்கள் குடும்பம் காங்கிரஸை சார்ந்தது. அந்த சார்பில் அப்படி நம்ம தல்லாறு பக்கம் வரும்பொழுது அப்போல்லாம் அந்த திருவண்ணாமலையில் காதி கிராஃப்ட் இதில் சிறு தொழில் செய்கிறதுக்கு சிறுகடன் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவர் ஒரு குடும்பத்தில் பேசும்பொழுது அவர் அந்த வட்டாரத்தினுடைய தலைவராக இருந்தார், சுப்பிரமணி. ஓ, சரி சரி சரி. அந்த சுப்பிரமணி இவர் சிவராமன் இவரை வச்சு நம்ம சேர்க்கலாமே அப்படின்னாரு. அப்போது நாங்கள் வந்தவாசியில் நம்ம காங்கிரஸ் தொண்டரே ஒருத்தர் இருந்தார், நகை செய்கிற ஆச்சு. அந்த மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதில் எங்களை பார்த்த உடனே எங்கள் துணைவியாரை மாவட்ட பொதுச் செயலாளர், அப்போல்லாம் மாவட்டத்தை விரிவுபடுத்துக்கு அவர் ஒண்டி தான் இருந்தார், ஒன்மேன் ஆர்மி மாதிரி. அப்போ என்னை செயற்குழு உறுப்பினராக போட்டு அந்த அம்மாவை பொதுச் செயலாளராக போட்டு நாங்கள் ஆரணி பக்கம், படவேடு இந்த பக்கம்லாம் போயிட்டு உறுப்பினர்களை கட்டிட தொழிலாளர்கள் சேர்க்கும்போது அங்கே உண்மையான அப்போல்லாம் பதிவு பண்ணும்போது வேலூரில் இருந்தது. அப்போ பதிவு பண்ணும்போது வெறும் இது மட்டும் கையொப்பம் வாங்கி விண்ணப்பத்தை கொடுத்தா போகிறோம். அப்போல்லாம் இப்போ கொடுக்குற நலவாரியம் ரொம்ப எளிமைப்படுத்தினார். ஆமாம். அப்போ நலவாரியத்தை கொண்டு, நலவாரியம்னா என்ன தெரியாது, சேர்க்கணும், நலவாரியத்தில் சேர்க்கணும், உதவிலாம் கிடையாது. பல கெடுபிடி இருந்த காலத்தில் ரொம்ப எளிமைப்படுத்திய. அப்போ வேலூரில் மாவட்ட அலுவலகம் இருந்தது. அப்போ கொண்டு போய் ஒவ்வொரு உறுப்பினராக போட்டோம். அப்போ நாங்கள் போட்டவங்களாம் இப்போ ஒரு 300 பேர் பென்ஷன் வாங்குறாங்க, அந்த நலவாரிய பென்ஷன் வாங்குறாங்க. அப்போல்லாம் என்ன வயசுன்னு கேட்கல, தொழில் கேட்கல, நாங்களாம் ஒரு தொழில் போட்டோம். அப்படி இருந்தது தொழிலாளர் நலவாரியம். கட்டுமான தொழிலாளர் நலவாரியம். அப்புறம் அமைப்பு சாராவும் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 99 நிரந்தரமாக நானே மாநில செயற்குழு உறுப்பினர்னு இந்த அம்மா இது பண்ணி ஒரு மாவட்ட தலைவர், வட்டார தலைவர் போடணும்னு அந்த சுப்பிரமணிய பேசினார். அந்த கிராமத்திலே ஒரு அம்மாவை நானாக ஆசைப்பட்ட மகளிர் இருக்கணும். இவர் இதில் பேசும்போதே, ஒரு மகளிர் மாநாட்டில் பேசும்போதே, மகளிர்கள் எனக்கு மேலே முன்னே வரணும் அப்படின்னாரு. அப்போ நான் மகளிர் தலைவர் ஒருத்தர் போடணும் அப்படின்னு ரேணுகான்னு ஒருத்தர் எங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து மாவட்ட தலைவர் ஆகிட்டோம். அப்போ என்ன பண்ணிட்டார் தலைவர், என்ன பண்ணார், பேசும்போது சொன்னார், அந்த அம்மாபாளையம் நடராஜன் அவர்களை நீ பொறுப்பில் இருந்து திருவண்ணாமலையத்தை 2ஆக பிரித்து 2 மகளிரை போடுனார். அப்போ ரேணுகான்னு ஒருத்தர் இங்கேயும், போலூர் பக்கத்தில் கலாவதின்னு ஒரு அம்மாவும் போட்டாங்க. அப்போ நிறைய இது பண்ணின்னு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் எங்களுக்கு பெரிய கொடுப்பனை என்ன அப்படின்னா, தலைவர் என்னமோ நாங்கள் பெரிய பெரும்புள்ளி பொழுது அப்படின்னு என்னுடைய துணைவிக்கு மனைவிக்கு இது கொடுத்தாங்க, ஜெனீவாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. தமிழ்நாட்டிலேருந்து ஐஎன்ஆர்எல்எஃப் சார்பாக ஜெனீவாவுக்கு போகணும்னு பண்ணாங்க. என்னுடைய மனைவிக்கு அவர் சிபாரிசு பண்ணார். அதே மாதிரி பேராசிரியர் தீரன் அவர்கள், தலைவர் அவர்களும்
தல்லார் பக்கத்தில் தேசூரில் கொடியாற்ற வரும்போது 2 பேரும் அப்படி இணக்கமான தூரம் இருந்து பார்த்துட்டு அம்மா ஜெயலட்சுமி இங்கே வா, ஜெனிவாவுக்கு ரெடி ஆகிட்டாருனார். இன்னொரு பெரிய கொடுப்பனை என்னன்னா, என்னை பொறுத்தவரையிலும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சாதிக்க பிறந்தவர் வாழப்பாடியார் அப்படின்றது. அதெல்லாம் யார் மறக்க முடியாத ஒரு நபர். என்னென்னா, வாழப்பாடியார் கட்டிட தொழிலாளருக்கு செஞ்சார், உலக நாடு இதில் செஞ்சதை விட அந்த அவர் பீரியடில் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது 60 சீட்டுக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஜெயிச்சுது. 64 சீட்டு. அதில் யார் அவங்களாம்? அந்த எம்எல்ஏலாம் யார்? சாமானியர்கள். அந்த எம்எல்ஏ யார் அப்படின்னா கிராமத்தில் இருந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் சாதாரணமாக இருந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பண வசதி இல்லை. அந்த ஒரு விஷயம் 64 இடங்கள் அந்த 91 காலகட்டத்தில், அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த அவருடைய சாதனை யாரும் முறியடிக்க முடியல. இன்னும் ஒன்று, 6 வருஷம் 9 மாதமாக என்னமோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அதுதான் அவ்வளோ நாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த ஆளுங்க இல்லை. இன்னொன்று, அது ஒரு அவர் இருக்கும் பொழுது, காமராஜர் காலத்துக்கு பிறகு ஒரு பொற்காலம். அதே மாதிரி அவர் இருக்கும் பொழுது காங்கிரஸினுடைய இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜ் பவன் பக்கத்தில் இருக்கிற பாருங்க, அதனுடைய வாடகை துட்டு இதெல்லாம் அவர் காங்கிரஸினுடைய சொத்தில் எவ்வளோ வாடகை வரணுமோ அதை கலெக்ட் பண்ணி அதை மாதம் அங்கே கொடுத்த ஒரே ஒரு தலைவர். ஒரு மாதம் ஒருத்தன் கொடுக்கல அப்படின்னா தொடர்ந்து 3 மாதம் கொடுக்கலன்னா உனக்கு என்ன கஷ்டம் கொடுக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த ஃபில் பண்ணி பண்ணுவார். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வாழப்பாடியார் கூட பழகினவர் யாருமே செய்ததை அவனுக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இனி வானமே அழுவுது பாருங்க, கிராமத்தை சொல்கிற பழமொழி என்ன, ஒரு நல்லவர் ஒரு மாமனிதர் இறந்து போனால் மட்டும்தான் அந்த வார்த்தை வரும். அது மேலே இருக்கிற அந்த வர்ண பகவானுக்கே அதாவது கண்ணீராகவே சிந்திய அந்த நாள். அது ஒன்று. இன்னொரு விஷயம்னா, தலைவர் இறந்து அந்த அடையாறு வீட்டில் இருந்தார். அப்போ போகும்போது தலைவருக்கும் இன்றைக்கும் தலைவர் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னா சேத்துப்பட்டு முனிரத்னம். தலைவருடைய மனைவி கூட கேட்பாங்க, முனிரத்னம் எப்படி இருக்கார் என்னையும் கேட்பேன். நானும் தலைவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன், பாலவாக்கம் வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போது தலைவர் இது பண்ணும்போது அவர் சபம் முன்ன போகுது, அதுக்கு முன்ன முனிரத்னத்தினுடைய வண்டி தான் போகுது. 2வது சபம், 3வது நானும் என்னுடைய மனைவியும் தனி கார் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அது யார் கொடுத்தது அப்படின்னா வாழப்பாடியாரனுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர், இவங்க 2 பேரும் போட்டோம் அப்படின்னு. எங்களுக்கு கையில் பணம் இல்லை. அப்போ அந்த அச்சரப்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு டீ குடிச்சிட்டு போகணும். எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நின்று போகும், நம்ம போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு போய் வாழப்பாடியார் இதுக்கு சேலத்துக்கு போனோம். வெங்கடேஸ்வரா லாட்ஜில் நிற்கிறோம். எங்கள் கட்டின துணியோடு இருக்கிற 2 பேரும் மாற்று துணிக்கு வழியில் நாங்கள் தற்செயலாக வந்துட்டும் போயிட்டோம். இவங்க அப்படியே செயினாக போயிட்டோம். அதுக்கப்புறம் வாழப்பாடியில் சபம் நல்லடக்கம் பண்ணும்பொழுது காவல்துறையினர் இது பண்ணார். பேராசிரியர் தீரனை, அவருக்கு தீரன் யாருன்னு காவல்துறைக்கு தெரியல. அப்போ நான் மைக்கில் கூப்பிட்டு, அப்போ EVKS இளங்கோன்னு இருந்தார், நீ மைக்கில் பேசுன்னு. அப்போ பேராசிரியர் தீரன் அவருக்கு வேறு வழி கொடுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வாழப்பாடியாருடைய சபம் நல்லடக்கம் பண்ணும்பொழுது நம்ம அந்த செய்தியை வந்து மைக்கு மூலியமாக மக்களுக்கு விளம்பரம் பண்ணுறோம், அது பெரிய விஷயம். வாழப்பாடியார் கூட பேசுகிற அதிர்ஷ்டசாலிகள் அவங்க யாரும் இப்போ வாழப்பாடியாருடைய மகன்கள் கூட. ராஜீவ் காங்கிரஸில் இருந்தவங்க காங்கிரஸை விட்டு போகலை, அது மறுக்க முடியாது. அவங்க யாரானா ஒருத்தர் இப்போ வாழப்பாடியார் பேரவைன்னு ஆரம்பிக்கணும்னு பேசியிருந்தோம், ஒருத்தர் இருக்குது, நான் பண்ண முடியும், என்கிட்ட இது இல்லை. அப்போ அந்த அவங்க இளைய மகன்களோ யாரோ பெரியவர், இளைய மகன் தொழிற்சங்கத்தில் அப்பா மாதிரி இருக்கார், பெரியவர் காங்கிரஸில் இருக்கார். அப்போ வாழப்பாடியார் பேரவை அப்படின்னும் போது அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இதில் வரலாம். நீங்கள் எலெக்ஷனில் நிற்க வேணாம். அப்போ அப்பா செய்த பணியை அந்த கிராமத்தில், இப்போ நான் தான் வாழப்பாடியார் பேரவையினுடைய திருவண்ணாமலை மாவட்ட தலைவர்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த காங்கிரஸ்காரனுக்கோ மற்றவனுக்கோ பேரவை சார்பாக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் இல்லை, நிச்சயம். இப்போ அது வாழையடி வாழையாக பண்ணும்பொழுது வாழப்பாடியாரே ஞாபகம் இருக்கும், எனக்கும் ஒரு உணர்வு வரும். அப்போ இவங்க இந்த பேரவை சார்பாக நம்ம பண்ணும்போது எனக்கும் ஒரு புண்ணியம். அப்போ அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறேன், காங்கிரஸில் இருக்கிறான்னு இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் தொழிலாளர்கள். இப்போ நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2025 மே மாதம் 25ஆம் தேதி மாவட்ட தலைவரானேன். அப்படியே இளைய மகன் INTUC மாவட்ட தலைவராக போட்டார். அவர் காலான் அவர்கள் மாவட்ட INTUC சார்பாக கண்காணிப்பு குழு உறுப்பினர், மானிட்டரி கமிட்டி உறுப்பினர். அதில் பெரிய ரெக்கார்டு.
அப்போது தேர்தல் அதிகாரியாக இருந்தார். இப்போது அவர் அங்கே மாவட்ட கலெக்டராக இருந்தார். ஒரு மீட்டிங் முடிஞ்சது, 2வது மீட்டிங் போகும்போது போன தீர்மானங்கள் கையில் வரலன்னா மாநில தலைவர் காளான் அவர்கள் யாராக இருந்தாலும் கொடுத்துட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் தான் கேட்டார், நீங்கள் ஐஎன்டிசின்றீங்களே பிராமினா அப்படின்னு. ஆமான்னு. தைரியமாக பேசுகிறீங்க. எனக்கு தைரியம் கிடையாது, என்னை வளர்த்தவர் தலைவர் காளான் இருக்கும்போது இது என்னுடைய கோரிக்கையை கேட்குறேன். அதிகாரி எதிர்க்க கை நீட்டி பேசுறதுன்றது தவறான விஷயம், அது கோபத்தில் வந்துடுது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இப்போ ஏன் அந்த தைரி நம்மளுக்கு வந்தது அப்படின்னா, நேர்மைன்னு சொல்ல வரல. நம்ம எடுக்கிற விஷயங்களை ஒருத்தரை குறை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் இன்னும் ஒருத்தரை சொல்ல முடியும். அது எல்லாத்தையும் நானும் வளர்த்துட்டேன். அதே மாதிரி இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு மாவட்டமாக பிரிஞ்சு 3 மாவட்டமாக இருக்குது. அதுக்கு முன்னே 2ஆக இருந்தது, இப்போ 3 மாவட்டம். தொழிற்சங்க சட்டப்படி ஒரு பொதுச் செயலாளர் தலைவர் ஆகலாம் அப்படின்றதுல என்கிட்ட இருந்த பொதுச் செயலாளர் இப்போ தலைவர் ஆகிட்டார். நான் தலைவராக இருந்து ஒரு 8000 உறுப்பினரை சேர்த்துருக்கோம். அதில் நிறைய பேர். இன்னொன்று பெரிய விஷயம்னா, வாழப்பாடியார்கிட்ட ஐஎல்ஓ ப்ராஜெக்ட் வரும், அந்த சிறுதொழில் பயிற்சி வரும், திருவண்ணாமலைக்கு கொடுங்கன்னுவார். அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது ஜெகஜீவன் தலைவரை கூப்பிட்டு யாருக்கான ஒருத்தர் கொடுங்க அப்படின்வார். அப்போ அந்த பயிற்சி கொடுக்கும்போது நாங்கள் பிடி ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர், வேளாண்மை துறையிலேருந்து ஒருத்தர், மருத்துவத்துறை ஒருத்தர், இது மாதிரி ஒவ்வொரு துறையிலேருந்தும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு காலையில் 10லேருந்து 12 பேரில் ஒரு ஸ்பீச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஜனங்களை 40 பேரை வச்சு ஒரு ஹாலில் பண்ணும்பொழுது, அப்போ அந்த பேங்க்லேருந்து வரவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தொழிற்சங்கம் சார்பாக பண்ணதுனால எங்களுக்கு உறுப்பினர் அதிகமாக சேர்ந்தது. இப்போ ஒரு 300 பேருக்கு நலவாரியம் சார்பாக நாங்கள் பென்ஷன் வாங்கி கொடுக்குறோம். இதில் ஒரு பெரிய விஷயம்னா, அப்போ மாவட்ட தலைவர் கையொப்பம் விட்டு விண்ணப்பத்தை கொண்டு போய் அலுவலகத்தில் கொடுத்துருந்தோம். இப்போ ஆன்லைன் ஆக்கி கம்ப்யூட்டர் மயமாக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிறவங்க சரி, அங்கங்கே இருக்கிறவங்க பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொழிற்சங்கத்துக்கு உண்டான மதிப்பே இல்லாத போயிடுது. தடியர்த்தவன் தண்டல்காரன் மாதிரி அவன் போடுறான். அப்போ உதவித்தொகை வரலன்னா அவங்க எங்கேயும் போய் கேட்க முடியல. இன்னொன்று, சீல் போடுற அதிகாரம் வந்த பாட்டு நானே ஒருத்தருக்கு சீல் போட்டு கொடுத்துட்டேன்னா அந்த கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி வர ஆளுங்கள்லாம் அவன் பண்ணினே இருக்கார். எனக்கு ஒன்றும் தெரியறதே இல்லை. அதனால் அந்த கணினி இதை குறைச்சி பழையபடி தலைவர் கையில் ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது சில தவறுகள் குறையும். ஆனால் அரசு பண்ண விஷயம் என்னென்னா, வேலூர் பக்கத்தில் கூட 190 பேர் கிட்டத்தட்ட போலியான உறுப்பினர்கள் பேர் இது கனெக்ஷன் பண்ணி இயற்கை மரண உதவித்தொகை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அரசாங்கம் இந்த நல்ல வேலை பண்ணிருக்குது. ஆனால் அவங்க பண்ணுற விஷயத்தில் என்னென்னா, தொழிற்சங்கங்கள் மட்டும் அதை பண்ணணும். அப்போ தொழிற்சங்கங்கள் முறையான கணினி, அலுவலகம், அந்த படிவங்கள், அந்த ஆவணங்கள் சரியாக இருக்கணும், ஒரு ஸ்டாப் வச்சுருக்கணும், அது மட்டும் தொழிற்சங்கம் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பித்தாங்கன்னா குட்டி குட்டி சங்கங்கள்லாம் நகர்ந்துடும். அப்போ வாரியங்களுக்கு நம்ம நினச்சும் சேர்ந்ததுனால, இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ஒரு எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, அவருடைய மனைவி டைலர் வேலை செய்கிறாங்கன்னு 2 சங்கம் போட்டாங்க, பதிவு பண்ணிட்டாங்க. உதவித்தொகைக்கும் வருது. நான் பார்க்கும்போது இது எங்கள் நண்பருடைய எம்எல்ஏ மனைவி வச்சு இதை கேன்சல் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு அது மாதிரி தெரியாத போயிடுது இல்லை. அதனால் அதை மட்டும் அரசாங்கம் அந்த தொழிற்சங்கங்கள் முறையான ஆவணங்களும் அலுவலகம் வச்சுருந்து ஒரு பணியாளர் வச்சுருந்து அவங்க மட்டும் பதிவு பண்ணணும், மீதி சங்கங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தொழிற்சங்கங்கள் இன்னும் தொழிலாளருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆசையாகவும் இருக்கும். வாழப்பாடியார்களுடைய பல்வேறு விதமான பணிகள், அதே போல் அவருடைய தொழிலாளர்களுடைய அவர் எப்படிலாம் மேம்படுத்தி அதை கொண்டு போனார் என்பது உள்ளிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதையும் கண்டிதான் நன்றி சார். நன்றி.